தமிழ் சினிமா வந்து 1000 crores அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை போய் இன்னும் ரீச் பண்ணல. ஜெயிலர் 2 படம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஜெயிலர் 2 தான் நான் எதிர்பார்க்குறேன். நார்த் இந்தியாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணணும். ஒரு 1000 crore வேணும்னா மினிமம் 300 கோடி அங்கே வரணும் வசூல். எப்படி ஒரு அல்லு அர்ஜுன் போயிட்டு ஒரு புஷ்பா 2க்கு ப்ரொமோஷன் பண்ணாரோ, எப்படி பிரபாஸ் போய் நார்த் இந்தியாவில் போய் ப்ரொமோட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி இவங்க போய் ப்ரொமோட் பண்ணணும். ஜெயின் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் மேலே வந்து சின்ன படங்களுக்கு அவங்க தியேட்டர் கொடுக்கறதில்ல, ஸோ சின்ன படங்களை அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ணுறதில்ல, ப்ரமோட் பண்ண விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வந்தது. இது வந்து பொலிட்டிக்கலாக அந்த கம்பெனியை பேசும்போது எனக்கு உடன்பாடு இல்லை அதில். இப்போ இதே முரளி நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு, அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. கட்டாகுசி 2வும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து ரிலீஸ் பண்ண விடாவிட்டாங்களா? இந்த அரசாங்கம் அதை வந்து தடுத்தாங்களா? மெய்யழகன் படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருந்தது. ஓடிடி வந்த பிறகு கல்ட் கிளாசிக்காக மாறி இருக்கு. அப்போ இந்த ஆடியன்ஸ் யாரு, அந்த ஆடியன்ஸ் யாருன்னா ஒரே ஆடியன்ஸ் தான். காலகட்டம் அது எப்படி வருது, அதை எப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது, அதை பொறுத்து தான் ஒரு திரைப்படத்தின வெற்றி அமையுது. கட்டாகுஸ்தி 2 மிக பெருசாக ஹிட் ஆகுது. அடுத்ததான் எங்க கூட வந்த இதய முரளி படம் வந்து பயங்கரமான நோஸ்டாலஜிக் வேல்யூல பெருசாக ஹிட் ஆகுது. திடீர்னு இது நடுவில் சாண்ட்விச் ஆன படமா பார்த்தீங்கன்னா லவ் மாட்டுது. லவ் படம் வந்து அப்படியா வந்துதா அப்படின்னு பல பேர் எனக்கு கேட்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அடிக்குது. இந்த துறைக்கு பேஷனுக்காக மட்டும் வரக்கூடாது. நிறைய பேர் இங்கே அதுக்காக தான் வராங்க. பேஷன் அப்படின்றது வந்து இந்த துறையில் வந்த பிறகு நீங்கள் மாட்டிடுவீங்க. ஏன்னா உங்கள் பேஷனே உங்களை கில் பண்ணிடும். எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த சினிமா துறைக்கு வந்தால் 10 மடங்கு சம்பாதிக்கலாம், 5 மடங்கு சம்பாதிக்கலாம், அங்கே பெரிய கியூவே இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு தவறான ஒரு புரிதலோடு நீங்கள் படம் எடுக்க வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. பல படங்கள் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் இது வந்து காலி. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து வேலைக்கு ஆக போகிறது இல்லை, இவங்க வந்து எதுக்காக லூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ லூஸ் பண்ண போகிறாங்க, 2 3 நம்மளுக்கு அது கணிப்பே வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க படம், அவங்க பேஷன், அவங்க நம்பிக்கை பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவினா. ஸோ இன்றைக்கி நேர்காணலில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பர்சன் தாங்க பார்க்க போகிறோம். யாஎஸ் எல்லாருமே வந்து கார்ஷின் மொழியாக இருக்கட்டும், இல்லைனா பூ படம், இந்த மாதிரி ராமன் தேடிய சீதைன்னு பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். ரியல் ஹீரோஸை வந்து நம்ம திரைக்கு அப்புறமா தான் நம்ம பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். எஸ், இன்றைக்கி ஒரு ரியல் ஹீரோ. ஸோ கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கோஃபவுண்டர் நம்மளுடைய தனஞ்சயன் சார் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ யூ ஆர் த ரியல் ஹீரோ. ஏன்னா லாட் ஆஃப் மூவிஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய படங்கள் தயாரித்து வெளியிட்ருக்கீங்க. சீரியஸாக நிறைய படங்கள் வந்து ஒரு மாதிரி மனதை வருடக்கூடிய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வெளியாகும்போது உங்களுடைய அந்த மனநிலை ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் சார்? மனநிலை ரொம்ப டென்ஷனான மனநிலை. அதாவது ஒரு திரைப்படம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் ஒரு ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி வலி வந்து 2 பேருக்கு தான் இருக்கும். ஒன்று டைரக்டருக்கு, இன்னொன்று வந்து ப்ரொடியூசருக்கு. மீதி பேர்லாம் வந்து படத்தில் வந்து நடிப்பாங்க, போயிடுவாங்க, டெக்னீஷியன்ஸ் வந்து பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்களுக்கு பல படங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் அந்த படத்தை சுமந்து போயிட்டே இருப்பாங்க. கடைசி வரையும் ரிலீஸ் டேட் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் ஒரு பெரிய ஷோல்டரில் ஒன்று கேரி பண்ணிட்டு போவாங்க. எல்லாருக்குமே என்னென்னா ஒரு நல்ல ஒரு பிரசவமாக வரணும், நல்ல ஒரு குழந்தையாக வரணும், இந்த குழந்தைய எல்லாரும் பார்த்து வாழ்த்தணும், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழந்தை, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும், அப்படி தான் நம்ம ஆசைப்படுவோம். பட் எல்லா குழந்தைகளும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா பிறக்கிற குழந்தை எப்படி வருன்றது வந்து நம்ம நம்பிக்கையோடு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் குழந்தையாக வரும்போது அது எப்படி மக்கள் பார்வையில் எப்படி இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. அது கிரிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கும், அது பிறகு ஆடியன்ஸ்ன்றது. இது வந்து ஒரு திரைப்படம் என்பதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்து நிற்கும். அதாவது நீங்கள் ரொம்ப நேசித்து ஒரு படத்தை பண்ணுவீங்க, ரொம்ப நேசித்து பண்ணுவீங்க, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஹுமா குரோஷி படங்கள் நம்ம தமிழில் நடிச்சிருக்காங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க, இன்டர்வியூவில் எனக்கு அழகாக சொல்லியிருந்தாங்க, ஒரு திரைப்படம் எடுக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும். அது பிறகு மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்கன்றது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் இஸ் அ ஃபிலிம். ஓகே. ஏன்னா நம்ம ப்ரிடிக்டபிளாக நான் ஷார்ட்டாக ஒரு சூப்பர் டூப்பர் படம் கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம். நான் ட்ரை பண்ணுறேன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கலாம். பட் 100% உங்களை நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏன்னா அந்த நேர காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே திரைப்படத்துக்கு வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒரு செக்மெண்ட் ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குது சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியாகும் போது ரொம்ப லேகாக இருக்குது, போர் அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. படம் வந்து ஓடிடியில் வந்த பிறகு கல்ட்டு கிளாசிக்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்வாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த மெய்யழகன் படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்தது, ஓடிடியில் வந்த பிறகு கல்ட்டு கிளாசிக்காக மாறி இருக்குது. இது வந்து ஒரு உதாரணம் தான். அப்படி பல படங்கள் சொல்ல முடியும். ஒரு 29 அப்படின்ற படம் இப்போ வந்து படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா? அந்த படத்தில் விது நடிச்சிருந்தார். அந்த படத்தில் வந்து படம் வெளியே வந்த போது எலெக்ஷன் டைம் இது யாருமே கண்டுக்கல. அந்த படத்தை
ஓடிடியில் வந்த பிறகு நெட்ஃப்ளிக்ஸில் அது ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றா மாறும்போது எல்லாருமே பார்த்து வாவ் என்ன படம் பொய்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி வா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆடியன்ஸ் யார் அந்த ஆடியன்ஸ் யாருன்னா ஒரே ஆடியன்ஸ் தான். ஓகே. காலகட்டம் அது எப்படி வருது, அதை எப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது, அதை பொறுத்து தான் ஒரு திரைப்படத்தின வெற்றி அமையுது. இப்படி இவ்வளோ அன்சர்டன் இடையில ஒரு படம் எடுக்கிறோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. கண்டிப்பா ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் எகிரிட்டே தான் இருக்கும். எகிரிட்டே இருக்கும், ரிலீஸ் ஆன பிறகும் எகிரிட்டே இருக்கும். Yes. அந்த 4 நாட்கள் வந்து உங்களுக்கு தூக்கம் வராது. ரிலீஸ் ஆன Okay. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்ம ஃபுல்லாக வந்து மனசெல்லாம் அப்படியே பரிதவிச்சிட்டு இருப்போம். திங்கட்கிழமை தான் கொஞ்சம் செட்டில் ஆகும். அது ப்ளஸ்ஸாக மைனஸாக வாட் எவர் இட் இஸ் அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே மைனஸ்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ்ன்னா அப்பா ஓகே நம்ம போட்ட உழைப்புக்கு ஏதோ ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னு. மைனஸ்னா நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இது நடந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய ஆலோசனையில் போயிட்டு இருப்போம், எல்லார்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதான் சினிமா. ஸோ ப்ரொடியூசராக நீங்கள் வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை இந்த ஆக்டர் நடிக்கிறாங்க ஸோ வந்து படம் கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் சூஸ் பண்ணுவீங்களா? கதை தான். நம்ம வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் அடிப்படை வந்து கதை மட்டும்தான். கதை தான் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த கதை ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம டீமாக இருக்கலாம், இப்படி பல பேர் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு திரைப்படம் என்பது வந்து நம்ம மட்டுமே டிசைட் பண்ண முடியாது. நம்ம வந்து பல பேர்கிட்ட கேட்போம், இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்வெஸ்டரோட சேர்ந்து தான் பண்ணுவோம், நம்ம மட்டுமே பண்ண முடியாது. அப்போ வந்து நம்மளாலே ஒரு 8 கோடி 10 கோடி போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இன்வெஸ்டர்ஸை கேட்போம், ப்ளஸ் வந்து ட்ரேடில் இருக்கிறவங்களை கேட்போம். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு இது டெவலப் பண்ணனா மியூசிக் கம்பெனிலாம் கேட்குறாங்க, என்ன கதை எடுக்க போகிறீங்க. ஓடிடி நிறுவனம் கேட்குறாங்க, என்ன படம் எடுக்க போகிறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள், பிட்ச் அனுப்புங்க, சினாப்சிஸ் அனுப்புங்க, அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போது சில ஓடிடி நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு கதை சொல்ல அனுப்புங்க, நாங்கள் கதை கேட்குறோம் அப்படின்றாங்க. அப்போது இத்தனை பேரை திருப்திப்படுத்த பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் படத்தை. அப்போ இது எல்லாருமே எதுக்காக வராங்க, கதை தான். இந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. அது பிறகு தான் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அது பிறகு யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதை எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா அந்த ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷன் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், தென் they will be excited. ஓகே நல்லா இருக்கு, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் நம்ம அப்படின்னு வருவாங்க. பட் நீங்கள் வந்து சூப்பரான கதையை வச்சுக்கிட்டு மொக்கையான ஒரு ஹீரோன்னு சொன்னீங்கன்னா வந்து இல்லைங்க எங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே காம்பினேஷனாக அமையும் போது எஸ் நம்ம பண்ணலாமே, கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ நீங்கள் நம்ம பேச ஆரம்பித்ததுலேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசுகிறீங்க இல்லையா, நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்குது சார். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா மூவி இப்போ திரையரங்குகளில் வரக்கூடிய அந்த வசூல் அப்படின்றது கம்மி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பார்வை பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லவே இல்லை. தாய்க்கழுவி படம் வந்து 90 கோடி பண்ணியிருக்கு, ஒரு 82 கோடியை வந்து யூத் பண்ணியிருக்கு, ஒரு 35 கோடியை வந்து வித் லவ் படம் பண்ணியிருக்கு. இப்போது சமீபத்தில் வந்த படம் வந்து இந்த படம் இதே முரளி பார்த்தீங்கன்னா 40 கோடி பண்ணியிருக்கு. நான் லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். நான் பெரிய படம்லாம் சொல்லவே இல்லை, எல்லாமே சின்ன பட்ஜெட். ஓகேங்களா. இந்த வருஷம் வெளிவந்த படங்கள் ஒரு லாஸ்ட் இயர் டிசம்பர் 25 வந்த சிறை படம் வந்து 30 கோடி பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அது பிறகு ட்ரிபிள் டின்ற படம் யாருமே எதிர்பார்க்காத படம் ஒரு 35 கோடி பண்ணியிருக்கு. எப்படி பண்ணிச்சு இதெல்லாம்? எல்லாமே 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடுச்சு. கரெக்டுங்களா. எல்லாமே 4 வாரத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் தான். எதுவுமே வந்து 8 வாரம் 10 வாரம் கழிச்சுலாம் வரல. எல்லா திரைப்படங்களுமே வந்து 4 வாரத்தில் ஓடிடியில் வந்த படங்கள் தான். அது எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு? அந்த தியேட்டர்கள் கலெக்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 90 கோடி 82 கோடியெல்லாம் வந்து தியேட்டர்கள் கலெக்ஷன் தான். இது என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த தேதி கரெக்டாக இருந்து காம்படிஷன் இல்லாமல் அந்த படம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கணும் ஏதோ ஒரு வகையில். ஒரு உதாரணம் எடுத்துங்க, இப்போ படம் வரதுக்கு முன்னாடி யூத்தினுடைய முட்டைக்கலக்கி சாங் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரீச் கிடச்சிது. இப்போது அது வந்து ஒரு பெரிய வரம், எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இப்போ நாங்களும் வந்து மியூசிக் டைரக்டர் கேட்குறோம், எங்களுக்கு ஒரு முட்டைக்கலக்கி கொடுங்க, எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க சொல்லுவாங்க சார் இது முட்டைக்கலக்கி மாதிரி போகும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பாடல் வந்து முட்டைக்கலக்கி மாதிரி போய்டும்னு எல்லாருக்கும் ஆசை தானே. முட்டைக்கலக்கி வந்த பிறகு எந்த பாடல் வந்து எந்த படத்தில் பெரிய ஹிட் ஆயிருக்கு சொல்லுங்கள். அது வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிடுச்சு, 7 மாதம் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னா எப்பாவது ஒரு படம் வந்து ஒரு படத்தினுடைய பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். இப்போ இதே வந்து நீக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ பெரிய வெற்றி, ஆனால் படம் வெற்றி அடையல. காரணம்னா அது வந்த காலகட்டம் காம்படிஷனோட வந்தது. யூத் வரும்போது காம்படிஷன் பெருசாக இல்லை, அந்த வாரம் வந்து பெருசாக இந்த படம் மட்டும் தான் எதிர்பார்ப்பில் இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு திரைப்படம் வரும்போது இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்ல, எங்கள் படம் நிலவு, இந்த படம் வந்து நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுறோம், நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 மிக பெருசாக ஹிட் ஆகுது. மக்களுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாக அந்த படத்து மேலே போகுது செகண்ட் வீக்கில். அடுத்ததாக எங்கள் கூட வந்த இதே முரளி படம் வந்து பயங்கரமான நோஸ்டாலஜிக் வேல்யூவில் பெருசாக ஹிட் ஆகுது, நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக மாறிடுது. திடீர்னு இது நடுவில் சாண்ட்விச் ஆன படமாக பார்த்தீங்கன்னா லவ் மாட்டுது.
லவ்ன்ற படம் வந்தது அப்படியா வந்துதா அப்படின்னு பல பேர் எனக்கு கேட்கும்போது எனக்கு அப்படியே என் நெஞ்செல்லாம் அடிக்குது. நம்ம இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம், ஆனால் கடைசியில் வந்து படம் வந்து தானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்ன மிஸ் பண்ணோம்னா இருக்கும்ல. கண்டிப்பா. நம்ம வந்து என்னன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஆடியன்ஸுக்கு. இப்போ நான் வந்து கட்டாகுசி 2 பார்க்கணும், இல்லைன்னா நான் வந்து இதய முரளி பார்க்கணும், 3வது ஒரு படம் அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை பல பேருக்கு இருக்குது. இப்போ அந்த மாதிரி போய் மாட்டிடக்கூடாது. நம்ம ஒரு திரைப்படம் நடுவில் போயிட்டு டக்குன்னு மாட்டிடக்கூடாது. ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் உங்களுக்கு கிடைக்கிறது, அது அமையணும். அது அமைஞ்சதுன்னா எல்லாமே நல்லபடியாக அமையும். ஒரு திரைப்படத்துக்கும் அது அமையணும். சரியான ஒரு காலகட்டம், நேரம் அமையணும், ரிலீஸ் டேட் அமையணும், ப்ளஸ் வந்து காம்படிஷன் அமையணும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாது காம்படிஷன். அது காம்படிஷன் நல்ல படமாக வந்துடுச்சுன்னா நீங்கள் மாட்டினீங்க. அதாவது நம்மளை விட சிறப்பான படமாக வந்துடுச்சுன்னா நீங்கள் மாட்டினீங்க நடுவில். நம்மளோட ஒரு சாதாரணமான படமாக இருந்தாலும் நம்ம படம் அட்டென்ஷனில் வந்துடும். நம்ம படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் மத்தியில் இது நல்லா இந்த வாரத்தில் அந்த படம், இந்த படம் பெஸ்ட்டா, இதை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை உங்கள் படம் உருவாக்கிடுச்சுன்னா நீங்கள் வெற்றி அடையலாம். அப்போ சினிமா என்பது உங்கள் கையில் இல்லை. காம்படிஷனு எது வருது, நேரம் காலம் எல்லாம் கூடி வந்தால் தான் வெற்றி என்பது அமையும். எஸ். ஸோ இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கிறது வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? சின்ன சின்ன ப்ரொடியூசர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் படம் எடுத்தவர் தான் வந்து யூத் படம். எஸ். ஓகே. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து வித்லோ படத்தை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ட்ரிபிள் டி படத்தை எடுத்தவர் வந்து பெரிய பல படங்கள் எடுக்கல, 2வது படம் தான் வருது. ஓகே. கண்ணன் ரவி சார் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் எடுத்தார், அதுபோல் 2வது படம் தான் எடுக்கிறாரு. அந்த 2வது படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்படி நான் வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஓகே. ஒரே உதாரணம் சொல்லலாம், பேஷன் ஸ்டுடியோஸ் தான் வந்து இந்த படத்தை எஸ்கே வந்து தாய் கழுவி எடுத்தாங்க. அதனால் அவங்க பெரிய பேனர்னு சொல்லலாம் அந்த படம் ஓடுனதுக்கு. பல படங்கள் எடுத்தவங்க வந்து புது ப்ரொடியூசர் தானே, அவங்களுக்கு ஓடி இருக்கா இல்லையா? ஸோ சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது. எந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை வந்து பொசிஷன் பண்ணார் ப்ராப்பராக, அந்த படம் வந்து நல்ல முறையில் மக்கள் மத்தியில் ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு வகையில் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குது, உங்களால் ரீச் பண்ண முடியுது, எல்லா பிளாட்ஃபார்மையும் ரீச் பண்ண முடியுதுன்னா உங்கள் படம் பிஸ்னஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும் பயாஸ்டெல்லாம் கிடையாது. தனஞ்சயன் படத்தை தான் வாங்க போகிறேன், இல்லை இந்த பேனர் படத்தை தான் வாங்க போகிறேன், அந்த பேனர் படத்தை தான் வாங்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது தயாரிப்பாளர் தான், அவர் வந்து ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு, புதுசுன்னா அவர் தனியாக இப்போ வந்து இந்த படத்தை முதல் முறையாக தனியாக பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தொடர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து தனியாக ஒரு படம் எடுக்கிறாரு, அன்பே டயானான்னு. அந்த படத்தை வந்து சோனி வந்து வாங்குறாங்க, நல்ல ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க. அவர் ஒப்பனாக சொல்கிறார், படம் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்ட காசெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன். சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தார், அந்த சின்ன பட்ஜெட்டை ரிலீஸ்க்கு முன்னாடியே கவர் பண்ணிட்டார். அப்போது அன்பே டயானா படத்தோட ப்ரொடியூசர் ரிகவரி பண்ணும்போது ஏன் நீங்கள் ரிகவரி பண்ண முடியாது? பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு தயாரிப்பாளரும், ஒரு யூத் படம் எடுத்த தயாரிப்பாளர், முதல் பட தயாரிப்பாளர், அவரால் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து டேபிள்லேயே வந்து அந்த படத்தினுடைய காஸ்ட் எடுக்க முடியுதுன்னா ஏன் நீங்கள் எடுக்க முடியாதா? உங்கள் படம் அதுக்கேற்ற மாதிரி ஹைப்பை உருவாக்கியிருக்கா, எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கா, எல்லாமே அமையணும். நம்மளும் வந்து அந்த எதிர்பார்ப்பில் தான் எடுப்போம் படத்தை. பட் அந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணி உங்கள் படத்தை சரியான முறையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்களும் வந்து ஜெயிச்சிடலாம், இல்லைனா மாட்டிப்போங்க. ஓகே. இப்போ ஒரு மூவி நம்ம தயாரிச்சிட்டோம், அதை வெளியிடுறோம், அதில் கண்டிப்பாக வந்து ஒரு படம் ஹிட் அடிக்கும், ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆகும். அப்படி ஃப்ளாப் ஆகுது, நமக்கு வந்து நிறைய லாஸ் வருது அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இனி வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கோ இல்லைனா டவுன் டு எர்த்தில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த துறைக்கு பேஷனுக்காக மட்டும் வரக்கூடாது. ஓகே. நிறைய பேர் இங்கே அதுக்காக தான் வராங்க. பேஷன் அப்படின்றது வந்து இந்த துறையில் வந்த பிறகு நீங்கள் மாட்டிடுவீங்க. ஏன்னா உங்கள் பேஷனே உங்களை கில் பண்ணிடும். ஓகே. பேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் சென்ஸோடு வரணும். பிஸ்னஸ் சென்ஸ் அப்படின்றது, நான் இந்த பணத்தை இந்த படத்தில் முதலீட்டு பண்ணேன்னா ஒரு வேளை ரிக்கவரி ஆகலன்னு வச்சுங்களேன், வாட் வில் ஹேப்பன் டு மீ? நான் நடுத்தருக்கு வந்துடும்னா என் வீடு போயிடுமா, என் பிஸ்னஸ் போயிடுமா, இல்லை இதனால் ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போது என்கிட்ட ஒரு சர்ப்ளஸாக ஒரு 3 கோடி இருக்குது, நான் வந்து ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணேன், ஏதோ ஒரு பெருசாக சக்ஸஸ் பண்ணேன், என்கிட்ட ஒரு 2-3 கோடி ரூபாய் இருக்குது, இதை வச்சு நான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், தப்பே இல்லை. இதனால் ஏதாவது எனக்கு பாதிக்குமா? இல்லை. இது எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வச்சு என்னுடைய பேஷனுக்கு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு வரும்போது அதில் பேஷன் வந்து டாமினேட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என் வீடு அடமானம் வச்சு, என் பிஸ்னஸ் அடமானம் வச்சு, என் தொழிலை விட்டுட்டு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படம் எடுக்கிறதும் வரேன். ஏன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப லுக்ரேட்டிவான தொழில். எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த சினிமா துறைக்கு வந்தால் 10 மடங்கு சம்பாதிக்கலாம், 5 மடங்கு சம்பாதிக்கலாம், அங்கே பெரிய கியூவே இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு தவறான ஒரு புரிதலோடு நீங்கள் படம் எடுக்க வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. என்ன ஆகுனா, அந்த படம் ஓடலை வச்சுங்களேன், அந்த படம் எதுவுமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் மொத்தமாக போட்ட தொகையெல்லாம் போயிட்டு உங்கள் பிஸ்னஸ் போயிடும், உங்கள் வீடு போயிடும், இல்லை நீங்கள் வீடு கடனில் போயிடும், கடலில் போய் மாட்டிப்பீங்க, அதுவும் வெளில வர முடியாது. நான் பல பேரை சந்திச்சிருக்கேன், பல பேர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து பல பேர்கிட்ட ரிக்வெஸ்ட்டே சொல்வேன்,
நீங்கள் இந்த அளவு ரிஸ்க் எடுக்கணும்னு சினிமா நம்மளை கேட்கல. ம். தனஞ்சயன் படம் எடுக்கலாம், தமிழ் சினிமா வந்து க்ளோஸ் ஆகாது. நான் ஒரு என்ன உதாரணம் வச்சே சொல்கிறேன். ஓகே. கரெக்டுங்களா? நான் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் எல்லாருக்குமே சொல்கிற செய்தி. ஓகே. இங்கே யாரும் நம்மளை வந்து வீட்டை கதவை தட்டி நீ சினிமா எடுக்கலைன்னா தமிழ் சினிமாவே வந்து மூழ்கிடும், தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகாதுன்னு யாரும் சொல்லலை. நம்ம பேஷனட்டோட படம் எடுக்கும்போது இந்த பிஸ்னஸ் சென்ஸ் வேணும். ஓகே. இப்போது நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ நான் படம் எடுக்கும்போதே என் ஃபேமிலி, என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், இவ்வளோ தொழில் ரிஸ்க் எடுக்கலாம், இது என்ன பாதிக்கும் என்ன, ஓகே, என் பிஸ்னஸை எந்த அளவு செட்பேக் பண்ணும். சப்போஸ் இந்த படம் ஒர்க் ஆகல வச்சுங்களேன், என்ன சுச்சுவேஷனில் போய் நான் லேண்ட் ஆவேன் அது எனக்கு தெரியணும். அந்த சுச்சுவேஷன் என்ன லேண்ட் ஆகும். இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வேறு, ரியலிஸ்டிக்காக இருக்கிறது வேறு. நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், ஆனால் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். பாசிட்டிவ் என்ன அர்த்தம், ஒரு நம்பிக்கை அதெல்லாம் இருக்கணும், ஆனால் அடிப்படையில் ஒன்று இருக்கணும் ரியலிஸ்டிக்காக. சப்போஸ் நான் வந்து 6 கோடி போடுறேன், இந்த படம் வந்து 3 கோடி தான் வந்ததுன்னா, 3 கோடி லாஸ் ஆகுதுன்னா, அந்த 3 கோடி நான் எப்படி ரிகவரி பண்ண போகிறேன். லாஸ் என்ன அர்த்தம், என்னுடைய தொகை போச்சுன்னா நான் கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும். சப்போஸ் நான் 3 கோடி சொந்த காசை போடுறேன், 3 கோடி கடன் வாங்குறேன், அந்த 3 கோடி திருப்பி கொடுக்கணும்ல, எப்படி கொடுக்க போகிறேன். எனக்கு ரிகவரியே இல்லை, 3 கோடி தான் வந்திருக்குன்னா 3 கோடி நான் கடன் வாங்கியிருக்க இடத்துல நான் திருப்பி கொடுத்தாகணும். அது எப்படி கொடுக்க போகிறேன். அதுக்கு உங்ககிட்ட வேறு வித்தால் இருக்கா, அசெட்ஸ் இருக்கா, இல்லை ப்ராஃபிட் இருக்கா, நீங்கள் ஏதோ வேறு வியாபாரத்தில் சம்பாதிச்சது இருக்கா. இதனால் நான் வந்து வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன், என் குடும்பத்தை தொலைக்க மாட்டேன் அப்படின்னும் போது டெஃபினட்டாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் நான் வாழ்க்கையை தொலைச்சிருவேன், என் பிஸ்னஸ் போயிடும், என்னோடய வாழ்க்கை போயிடும், என் குடும்பம் பிரச்சனை ஆகிடும், என்னோடய வீடு போயிடும் அப்படின்னா படம் எடுக்காதீங்க. படத்தை பாருங்கள், ஓகே. இல்லைன்னா எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கு. இப்போ நான் 1 கோடியில் ரிஸ்க் எடுத்துக்க ரெடி சார். எனக்கு 1 கோடி வரையும் நான் எடுத்தேன்னா எனக்கு ஒன்றும் ஆகிடாது, என் குடும்பத்துக்கு ஒன்றாவது, என் குடும்பத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணல, என் குடும்பத்தை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தாமல் நான் 1 கோடியில் படம் எடுக்கணும்னா அந்த 1 கோடியில் எடுங்க. உங்கள் பேஷனுக்காக சினிமா அந்த 1 கோடியில் எடுங்க. 2 கோடி எடுக்காதீங்க, 3 கோடி எடுக்காதீங்க, உங்கள் குடும்பமே போயிட்டு திருப்பி பிரச்சனை மாட்டேங்குது. எதுக்காக சொல்லுன்னா, ஒரு வருஷத்தில் 275 திரைப்படங்கள் வெளியாகுது இல்லை, அதில் 200 திரைப்படங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான். இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ், ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்க 200 பேர். அந்த 200 பேரில் ஒருத்தர் 2 பேர் தவிர மீதி 198 பேரும் மொத்தத்தை எழுந்து தான் போகிறாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருமே கேட்குறது இல்லை. கரெக்ட். அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க இன்றைக்கி, அவங்க பணம் எங்கே போச்சு, எப்படிப்பட்ட லாஸ் அடைஞ்சிட்டாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது யாருமே தெரியாது. யாரும் அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஓகேங்களா. நான் கவலைப்படுவேன், இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போதே நான் கவலைப்பட்டுட்டே இருப்பேன். ஐயோ இவங்க என்ன ஆவாங்க, என்ன கதி இவங்களுக்கு, இவங்க எப்படி ரிகவரி ஆவாங்க, இவங்க எப்படி வந்து பிரச்சனை போய் வெளிலேருந்து வர போகிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து சொல்ல தான் முடியும் எல்லாருக்கும், ஆனால் யாரையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல படங்கள் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் இது வந்து காலி. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து வேலைக்கு ஆக போகிறது இல்லை, இவங்க வந்து எதுக்காக லூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ லூஸ் பண்ண போகிறாங்க, 2ஆ 3ஆ, நம்மளுக்கு அது கணிப்பே வந்துடும். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பணம், அவங்க பேஷன், அவங்க நம்பிக்கை பண்ணிட்டோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்குமே நம்மளுடைய தமிழ் சினிமா வந்து 1000 crores அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை போய் இன்னும் ரீச் பண்ணல. ஸோ இனி வரும் காலங்களில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜெயிலர் 2 படம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஜெயிலர் 2 தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பேன் இண்டியா எதிர்பார்க்குற ஒரு படமாக வந்து ஜெயிலர் 2 இருக்குது. மிகப்பெரிய லெவலில் சன் பிக்சர்ஸ் அதை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு வந்துருச்சு. ரஜினி சார் வந்து நான் பர்சனலாக பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நான் வந்து பேசின ஒரே விஷயம், சார் தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்குது, நீங்கள் ஒரு 1000 crore கொடுக்கணும், பல சாதனைகளை புரிந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் நீங்கள், இந்த சாதனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார்கிட்ட சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. சார் தெலுங்கு இத்தனை படம் 1000 crore பண்ணியிருக்கு, கன்னடத்தில் இத்தனை படம் 1000 crore பண்ணியிருக்கு, ஹிந்தியில் இத்தனை படம் பண்ணியிருக்கு, ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு 1000 crore வரல, அதை நீங்கள் தான் சார் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் ஒரு 6-7 மாதம் முன்னாடி பார்க்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டாரு. தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுது, நான் அவர் மேலே ஒரு ப்ரெஷர் போடுறேன்னு. நான் சொன்னேன், இல்லை சார் அது கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணால் பண்ணிடலாம், நார்த் இந்தியாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணோம், ஒரு 1000 crore வேணும்னா மினிமம் 300 கோடி அங்கே வரணும் வசூல். ஓகே, எது நார்த் இந்தியாவில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் எல்லாமே ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியாகும் போது நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் போனோன்னா 40 crore தான் வருது. இது எப்படி 400 கோடி ஆக்குறது? 400 கோடி ஆக்கணும்னா எப்படி ஒரு அல்லு அர்ஜுன் போயிட்டு ஒரு புஷ்பா 2க்கு ப்ரொமோஷன் பண்ணாரோ, எப்படி பிரபாஸ் போய் நார்த் இந்தியாவில் போய் ப்ரொமோட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி இவங்க போய் ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் வந்து என்டையர் நார்த் இந்தியா போகலனாலும் அட்லீஸ்ட் பாம்பே டெல்லியாவது போய் உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த படம் வருதுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா 300-400 கோடி பண்ணிடுச்சுன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு 1000 crore பண்ண முடியும். நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜஸ்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் பண்ணுவேன்,
வேர்ல்டு வைடு என்ன வேணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா 1000 crore பண்ண முடியாது. ஓகே. இப்போது ஒரு ஒரு படம் எடுத்திங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டி போய் நார்த் இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணதோடு தான் காந்தாரா சாப்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி பண்ணுது. அவர் போய் ப்ரொமோட் பண்ணார். அவ்வளோ தொலைவு அதை வந்து ஒரு மனிதராக போய் ப்ரொமோட் பண்ணார். இப்போ டாக்ஸிக் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக யஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு யஷுக்கு வந்து ராமாயண் படத்தில் நடிச்ச உடனே பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார். இப்போ அவருடைய படம் வருது அப்படின்னோடனே இப்போது டாக்ஸிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது நார்த் இந்தியாவில் அந்த தேதிக்கு ஆகஸ்ட்டில். அப்போது ஒரு நடிகர் அந்த படத்தை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஆகணும் நார்த் இந்தியாவில். நார்த் இந்தியாவில் பொசிஷன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு 300-400 கோடியை நார்த் இந்தியாவில் எடுத்தால் தான் 1000 crore கிடைக்கும். நீங்கள் நார்த் இந்தியா இக்னோர் பண்ணிங்கன்னா 40 கோடியோடு நிறுத்திட்டீங்க வச்சிங்களேன், அப்போ 350 கோடி ஷார்ட் ஆகிடும். அப்போ 350 கோடி ஷார்ட் ஆகினா என்ன ஆகிடும்? 650 கோடியிலே நிற்பீங்க. ஓகே. வேர்ல்டு வைடு நீங்கள் 1000 கோடி அச்சீவ் பண்ணணும்னா நார்த் இந்தியா உங்களுக்கு கை கொடுக்கணும். நார்த் இந்தியா கை கொடுக்கணும்னா ப்ரொமோஷன் பண்ணணும். பண்ணாங்கன்னா ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ ரெட் ஜெயின் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் மேலே வந்து பல புகார்கள் வந்தது. ஏன்னா வந்து சின்ன படங்களுக்கு அவங்க தியேட்டர் கொடுக்குறதில்ல, ஸோ சின்ன படங்களை அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ணுறதில்ல, ப்ரொமோட் பண்ண விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வந்தது. ஏன்னா பெரிய பெரிய மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குதான்னு கேட்டால் அதுலேயும் பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இனி வரும் காலகட்டத்திலையும் ரெட் ஜெயிண்ட் அப்படி தான் பண்ணுவாங்களா, இல்லை கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு இது வந்து பொலிட்டிக்கலாக அந்த கம்பெனியை பேசும்போது எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் அவங்க பொலிட்டிக்கலை தாண்டி வந்து ஒரு நிறுவனம். ஓகே, அவங்க அரசியலில் அங்கே அந்த அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கலாம். பட் அவங்க நிறுவனம் வந்து நிறுவனமாக நடத்திட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இப்போ எங்களுடைய படம் 2 படத்தையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு வந்து இதய முரளி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. லவ் லவ் இதய முரளி படத்துக்கு ஒரு 300 தேட்டர் போட்டாங்க, நம்மளுக்கு ஒரு 180-200 தேட்டர் போட்டாங்க தமிழ்நாட்டில். எந்த வகையிலுமே அவங்க வந்து சின்ன படம் சொல்லிட்டு கம்மியாலாம் பண்ணல. நாங்கள் அவங்ககிட்ட ஏன் போனோம் அப்படின்னா, எம்எஸ்எம் அப்படின்ற கம்பெனிக்கு ஏன் போனோம்னா, எங்களுக்கு வந்து ஒரே டைமில் நீங்களே 2 படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ப்ராப்பராக ஸ்க்ரீன் கிடைக்கும், ஷோ கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு படம் எப்படி ஓடுதுன்றது அவங்க கையில் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பண்ணுறவங்க வந்து அவங்க கூட டீல் பண்ணாதவங்களா இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதாவது ஒரு இது இருக்கும்ல, அப்ரோச்சே பண்ண முடியாதவங்க இருக்கலாம். அவங்கள பொறுத்தவரையும் அவங்க வந்து யாரையுமே கூப்பிட்டு உங்கள் படத்தை என்கிட்ட கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணி தரேன்லாம் சொல்லவே இல்லை. ப்ரொடியூசர்ஸை தான் போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டுகளே தவிர அதெல்லாம் கிடையாது. இப்போ இதே முரளி நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. கட்டா குஸ்தி 2வும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணுது. அப்போது அவங்க வந்து ரிலீஸ் பண்ண விடாவிட்டாங்களா? இந்த அரசாங்கம் அதை வந்து தடுத்தாங்களா? யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு யாரையுமே தொழிலில் யாரையும் தடுக்க மாட்டாங்க. அவங்க தொழிலை பண்ணுறாங்க. அவங்க யாரையும் மோனோப்ளைஸ் பண்ணல. கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்த வாரமே 2 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே முறையில் ரிலீஸ் பண்ணுறாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அடுத்தடுத்த கட்ட ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க படங்களை. அதை வந்து பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் கண்டினியூஸாக அவங்க பின்னாடி போகிறாங்க. இல்லை சார், எங்கள் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான டேர்ம்ஸ் கிடைக்கும், எனக்கு ப்ராப்பரான ஷேர் கிடைக்கும், அதோட முக்கியமாக எனக்கு செட்டில்மெண்ட் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்க யாரையும் போயிட்டு பிடிச்சி நீங்கள் படத்தை கொடுத்தாங்க அப்படின்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக பேசலை, அவங்க நடக்கிற நிகழ்வை சொல்கிறேன். நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எனக்கு இப்போ அவங்க வேணான்னு சொன்னால் அவங்க ஒன்றும் கண்டு கூட இல்லை. நாம் தான் போய் நிற்கிறோம், ப்ரொடியூசர்ஸை போய் நிற்கிறோம், எனக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் இதெல்லாம் அரசியல் சார்ந்த ஒரு மைண்ட் செட்டை தவிர நிஜம் அது இல்லை. சினிமாவில் அந்த மாதிரி யாரையும் மோனோப்ளைஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த படம் வந்து இப்போது ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அவங்க என்ன இன்வால்வ் பண்ணாங்க? 950 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் 1800 ஸ்க்ரீன் தான் இருக்குது. 950 to 1000 ஸ்க்ரீன் கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரெட் ஜெயின் யாராவது தடை பண்ணாங்களா? இல்லை எங்கள் படம் கட்டா குஸ்தி 2 ஓடிட்டுருக்கு, இல்லை எங்கள் படம் வந்து இதே முறையில் எல்லாம் ஓடிட்டுருக்கு, நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு போய் தெரிஞ்சிருச்சு ஜனநாயகம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, நம்ம பாட்டு கண்டுக்காமல் விட்டுடலாம், அவ்வளோதான். அவங்க பாட்டு படத்தை நிறுத்திட்டாங்க. எல்லாருமே கட்டா குஸ்தி 2 நிறுத்திட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் தவிர மீதி எல்லாம் நிறுத்திட்டாங்க. மல்டிப்ளெக்ஸர் மீதி எல்லா திரையரங்களும் பார்த்தீங்கன்னா இதே முறையில் நிறுத்திட்டாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கல, அவங்க பாட்டு அடுத்த கட்டம் போயிட்டாங்க. அவங்க நினச்சதா பொலிட்டிக்கலாக இவங்க சொல்கிற மாதிரிலாம் உண்மை அப்படின்னா எல்லா திரையரங்களும் ஸ்டாப் பண்ணிடணும்ல. இல்லை ஜனநாயகத்தில் போடாதீங்க, எங்கள் படம் கட்டா குஸ்தி 2 நல்லா ஓடிட்டுருக்கு, கண்டினியூ பண்ணுங்கள் சொல்லாமா இல்லையா? ஏன்னா 3ஆம் தேதி தான் கட்டா குஸ்தி வந்தது, இது 24ஆம் தேதி 23 வருது, 20 நாள்லேயே தூக்காதீங்க. 17ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து இதய முரளி வருது. இந்த படம் வந்து 10 என்னங்க 2 வாரத்துலேயும் தூக்கிறீங்க இதய முரளியை, நல்லா ஓடிட்டு இருக்க படத்தை கண்டினியூ பண்ணுங்கள் சொல்லாமா இல்லையா? அவங்க சொல்லவே இல்லை. ஏன் சொல்லும்? அவங்களுக்கே தெரியும் திரையரங்கெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எது ஜனநாயகம் இருக்கும், நம்ம போய் எதுக்கு போய் அவங்கள போய் ஸ்டாப் பண்ணணும், பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. யார் கண்டினியூ பண்ணுறீங்களோ கண்டினியூ பண்ணிங்க. மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்து இதே ஊரில் கண்டினியூ பண்ணாங்க, கட்டா குஸ்தி 2 கண்டினியூ பண்ணாங்க, அவ்வளோ மீதி பேர்லாம் தூக்கிட்டாங்க.
ஸோ இதுதான் சினிமா. இங்கே வெளியில் தெரியாதவங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, இல்லை ஒரு நெரட்டிவ் உருவாக்குறாங்க. அந்த நெரட்டிவ் வந்து உண்மைன்னு எல்லாரும் நம்புகிறாங்க, மக்கள் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை எல்லாரும் உலகம் ஃபுல்லாக எப்படி ஆகுதுன்னா யூடியூப் பார்த்து நம்புற உலகமாகிடுச்சு. அதை ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே என்ன அப்படின்னு தெரியறதுக்கு பல பேருக்கு டைம் இல்லை. அதனால் வர தகவல்லாம் உண்மை நினச்சிடுறாங்க. அது தெரியாதவங்களாம் உண்மை நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த செய்தி புரிய நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் இன்டர்வியூ உங்களுடைய செம்ம வேலிடான டைமை கொடுத்து வேலிடான நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த 40 மினிட்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் லெசன் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.